ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். சங்கீதம் 34:8. கர்த்தருக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நமது அருமை ஆண்டவரை அன்போடு நோக்கி பார்த்து, ஆண்டவரே நீர் நல்லவர் நல்லவர் என்று மனதார துதியுங்கள். நல்லவர் வல்லவர் போதுமானவர் என்று பாடி போற்றுங்கள். அவர் நல்லவராய் இருக்கிறபடியால் அளவற்ற நன்மைகளை நம்மில் பொழிந்து அருளுவார். நல்லவர் என்று வெறும் வார்த்தைகளினால் மட்டும் சொல்லி நின்றுவிடக்கூடாது. நமது வாழ்க்கையின் ஒவ்வொரு அனுபவத்திலும் அவர் நல்லவர் என்பதை ருசித்து பார்க்க வேண்டும். ஒரு சாதாரண உணவையே ருசித்து விட்டு தயாரித்தவரை பாராட்டுகிறோம் என்றால் கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்ப்பது எவ்வளவு அவசியமாயிருக்கிறது. தாவீதுக்கு கர்த்தர் அவர் மேய்ப்பனாய் இருந்த போதும் நல்லவர் என்பதை ருசித்தார். கோலியாத்தை முறியடித்த போதும் அவர் நல்லவர் என்பதை ருசித்தார். தாயை போல கர்த்தர் தன்னை ஆற்றி தேற்றின போதெல்லாம் கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்தார். அவர் ருசித்த கர்த்தரை நாமும் ருசிக்க வேண்டும் என்பதற்காகவே நம்மை அன்போடு அழைக்கிறார். ஆண்டவர் நல்லவரும் கிருபை மிகுந்தோருமாய் இருக்கிறார். அவர் கிருபை உள்ளவர் என்று வேதத்தில் 13 இடங்களில் சொல்லப்பட்டுள்ளது. தேவன் ஒருவர் தவிர நல்லவன் ஒருவனும் இல்லை. உங்களுடைய வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் தாக்கும் போது கர்த்தர் நல்லவர் தானா என்பதை சந்தேகிக்கும்படி சாத்தான் சூழ்ச்சி செய்வான். தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய செயலை நீங்கள் பொறுமையுடன் கவனிப்பீர்களானால் முடிவிலே எல்லாவற்றையும் நன்மைக்கு ஏதுவாக செய்தார் என்பதையும் அவர் நல்லவர் என்பதையும் புரிந்து கொள்வீர்கள். தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கிறது. ஜெபம் செய்வோம். ஆசீர்வாதத்தின் ஊற்றும் உறைவிடவுமாகிய பரம தந்தையே, அப்பா, என் தவறான ஆசைகளை வெறுத்து என்று உண்மையே பிரியப்படுத்தி நடப்பதையே நான் தேர்ந்தெடுக்க எனக்கு உதவி செய்திருங்க. ஆண்டவரே, எங்கள் பாவங்கள் அக்கிரமங்களை மன்னித்து புது வாழ்வு தந்தருள்வீராக. அனுதினம் நாங்கள் எதிர்கொள்ளுகிற எல்லா தீங்குகள், தீமைகள், இச்சைகள், போராட்டங்கள், வியாகுலங்களிலும் உம்மை விட்டு விலகாத வாழ்க்கை வாழவும் நீர் நல்லவர் என்பதை நாங்கள் அறிந்து உமது நாமத்தை மைமைப்படுத்தவும் எங்களுக்கு அனுக்கிரகம் தந்தருளுங்க. உங்க சட்டத்துக்கு கீழ்ப்படிந்து உமக்கு பிரியமானதை செய்து ஆசீர்வாதமாக வாழ வழி நடத்துங்க. ஆண்டவரே, இன்று ஒரு வசனம் கேட்கிற ஒவ்வொரு மக்களையும் பிசாசின் கிரியைகளுக்கும் பில்லி சூனிய மாந்திரிக கட்டுகளுக்கும் விலக்கி காத்துக்கவும், சமுதாயத்தில் ஒடுக்கப்பட்டுள்ள மக்கள் மற்றும் தாழ்த்தப்பட்ட மக்களின் கஷ்டங்களை விசாரிக்கிறவர்களாகவும் அவர்களுக்கு உதவிகளை செய்து மகிழ்வான வாழ்க்கை வாழ ஒவ்வொருவரையும் வழி நடத்துங்க. அப்பா, பல்வேறு வியாதிகளினால் படுக்கையில் இருந்து மன கிளேசத்தோடு கஷ்டப்படுகிற ஒவ்வொரு மக்களுக்கும் முதியவர்களுக்கும் உங்க தெய்வீக ஆளுமை அவர்களுக்கு தந்தரலி அவர்கள் ஆரோக்கியமாக சுகபலத்தோடு நீடூழி வாழ தேவன் கிருபை செய்தல்ல ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொருவரின் வேலை, தொழில், வியாபாரம், விவசாயம், கையின் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்படவும், முயற்சிகள், விருப்பங்கள், நினைவுகளில் உங்க சித்தம் நிறைவேறவும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஆன்லைன் சூதாட்டம் மற்றும் குறுகிய காலத்தில் பணம் சம்பாதிக்கும் எண்ணத்தோடு தவறான பாதையில் செல்கிறவர்கள் மனம் திரும்பவும், அவர்கள் செம்மையான வழியில் நடக்கவும், குடும்பங்களில் சமாதானம் நிலவவும், வறுமை, வேதனை, துன்பங்கள் மாறவும் தேவரீர் இரக்கம் செய்திட ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, மது, போதைப் பொருட்கள், கஞ்சா, புகையிலை, அடிமைத்தனத்தில் சிக்கி மனம் சோர்ந்து கண்ணீரோடு கவலையோடு வாழுகிற மக்களை கர்த்தருடைய கரம் ரட்சித்து பலப்படுத்தி மகிழ்வான வாழ்க்கை வாழ தயவு செய்தல்ல ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அரசு மருத்துவர்கள், தாதியர்கள், செவிலியர்கள், மருத்துவ பணியாளர்கள் நோயாளிகளை இரக்கத்தோடு கருணையோடு அன்போடு நடத்தவும், கர்த்தருக்கு பயந்து தங்கள் பணியில் உத்தமமாய் செயல்படவும், அவர்கள் பாதுகாப்பாய் பணி செய்யவும் தேவன் இரக்கம் செய்திட ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் தேசம் ஆசீர்வதிக்கப்படவும், மக்கள் இரட்சகரை அறியும் அறிவில் வளரவும், ரட்சிக்கப்படவும், தேசத்தின் எல்லை பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ள முப்படை வீரர்கள் தேவ பாதுகாப்போடு செயல்படவும், பயங்கரவாதிகள், தீவிரவாதிகள், தேசத்துக்கு விரோதமான தீரான செயல்கள், முயற்சிகள் வாய்க்காதே போகவும், ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிற தேவன் தமிழகத்துக்கு தந்திருக்கிற ஆளுமைக்காக ஸ்தோத்திரம். ஆளுமை பொறுப்பில் உள்ளவர்கள் கர்த்தருக்கு பயந்து உண்மையாய் உத்தமமாய் நீதி நேர்மையாய் செயல்படவும், ஆண்டவரே, அரசு பணியில் இருக்கிற ஒவ்வொருவரும் லஞ்சம், ஊழலுக்கு துணை போகாதவாறு பரிசுத்தமான வாழ்க்கை வாழவும், அவர்கள் வருமானம் கையிட்டு செய்யும் காரியங்களில் தேவகரம் ஆளுகை செய்யவும் ஜெபிக்கிறோம். வேலை கிடைக்காமல் காத்திருக்கும் மக்களுக்கும் காத்திருப்பவர்களுக்கும் உங்க கிருபை வேண்டும் என ஜெபிக்கிறோம். வாலிப பிள்ளைகள் முரட்ட
காட்டாட்ட குணங்களிலிருந்து விடுதலை பெற சமாதான பிரபுதானமே அவர்களுக்கு ஏற்ற வாழ்க்கை துணையை தந்தளவும், கர்ப்பஸ்திரீகளுக்கு பயங்கள் பலவீனங்கள் நீக்கி ஆரோக்கியமான பிள்ளை பேர் உண்டாகவும், குழந்தைக்காக நெடுங்காலமாய் ஜெபிப்போர் கண்ணீர் துடைக்கப்படவும், புத்திர பாக்கியம் கிடைத்திடவும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பயணம் செய்கிறவர்கள் தேவ பாதுகாப்போடு ஆபத்து மோசங்களுக்கு விலக்கி காக்கப்படவும், சாலை விபத்துக்கள் ஏற்படாதவாறு வாகனம் ஓட்டுகிறவர்கள் தேவ ஞானத்தோடு வாகனங்களை ஓட்டவும் என ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேட்பவரே, அதற்கேற்ற பதில் தருகிறவரே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். துரிகனமையுமே உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமேன்.